அங்கங்கே ரியல் எஸ்டேட்டுக்காக மரங்கள் வெட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் சரியாகும். அப்படி ஒரு மரம் வெட்டப்பட்டாலும் அதுக்கு ஈடாக நம்ம ஒரு 10 சாப்ளிங்ஸ் 10 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு நினைங்க. அதுதான் நல்ல விஷயம். ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஒரு மரம் நடுறதுக்காக இடம் இல்லாமல் போயிடும். அந்த ஒரு மரத்தை நடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்லேருந்து வருது. அந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸை இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. முக்கியமாக அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க, சிட்டி சென்டரில் இருக்கவங்கனால பார்க்க முடியறதில்ல. அப்படி நீங்கள் பிளான்ட்ஸே இல்லாத இடத்துல இருக்கீங்களா? அந்த ஆக்சிஜன் நம்ம வீட்டிலேயே கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இருக்கிற காற்றை பியூரிஃபை பண்ணி சுத்திகரித்து கொடுத்தா இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸை பற்றி வாங்க பார்க்கலாம். நைன்டீன் 1980 டாக்டர் பில் வால்வர்ட்னு ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிளான்ட்ஸை ஒரு லேபில் வச்சு அந்த லேபில் ஒரு சில கெமிக்கல்ஸ் விட்டார். அது என்ன கெமிக்கல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுச்சூழலில் மாசு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான கெமிக்கல்ஸ். அப்படி விட்டுட்டு எந்தெந்த பிளான்ட்ஸ் எந்தெந்த கெமிக்கலை எவ்வளோ சுத்திகரிக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாரு. அதை வச்சு 1989 நாசா அந்த ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணி காற்றை சுத்திகரிக்கிற பிளான்ட்ஸோட லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு 10 பிளான்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மணி பிளான்ட். மணி பிளான்ட் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், உங்கள் நெய்பர் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது காற்றை சுத்தம் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் தரக்கூடிய பிளான்ட். இது ஸ்லீப் டிஸார்டர்ஸையும் க்யூர் பண்ணுறதா சொல்லப்படுது. இதை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை தண்ணியில் ஊற்றி வச்சும் வளர்க்கலாம், மண்ணில் போட்டு வச்சும் வளர்க்கலாம். மண் ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட். அடுத்தது பீஸ் லில்லி. இது காற்றை சுத்தம் பண்ணி தரும், நமக்கு ஆக்சிஜன் தரும். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது அசிட்டோன்னு சொல்லக்கூடிய வேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த செடியும் நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடை ரொம்ப அழகாக காட்டும். மண் ட்ரை ஆனால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அடுத்தது அரைக்கப்பாம். காற்று பதத்தை அதிகரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நச்சுத்தன்மையான காற்றை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஆக்சிஜன் அதிகமாக தரக்கூடிய பிளான்ட் இது. இந்த பிளான்ட் வீட்டில் இருக்க பெட்ஸையும் ஒன்றும் பண்ணாது. இது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண உதவுது. இது ரொம்ப வெயில் இருக்க இடத்துல வச்சோம்னா லைட்டாக மஞ்சள் அடிக்கும். இதுக்கு டைரக்ட் சன்லைட் தேவையில்லை. இதுக்கும் மண் ட்ரை ஆனால் தண்ணி ஊற்றினா போதும். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்ச பிளான்ட் தான். இது ரொம்ப ஈஸியாக வளர்த்தக்கூடிய பிளான்ட். இது காற்றை ரொம்ப நல்லா சுத்திகரிக்கும். இது மெதுவாக வளரக்கூடியது. இதுவும் ஆக்சிஜன் அதிகமாக தரக்கூடிய பிளான்ட். இதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லோடைய மருத்துவ குணங்கள் ஏராளமானது. இதுக்கு ரொம்ப அதிகமாக அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட். அடுத்தது ஸ்பைடர் பிளான்ட்.
ஸ்பைடர் பிளான்ட் ஆக்சிஜனை அதிகமாகவே உற்பத்தி பண்ணி தருது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று எல்லோ கலரில் பச்சை கலர் பார்டர் இருக்கும், இன்னொன்று பச்சை கலர் செடியில் எல்லோ கலர் பார்டர் இருக்கும். இது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதா கூறப்படுது. இதுக்கு மண் ட்ரை ஆனால் தண்ணி ஊற்றினா போதும். அடுத்தது பேம்பு பிளான்ட். இந்த பேம்பு பிளான்ட்டை லக்கி பேம்புன்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்லாவே ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு பிளான்ட். இதை தண்ணியில் ஊற்றி வச்சும் வளர்க்கலாம், மண்ணில் போட்டு வச்சும் வளர்க்கலாம். மண் ட்ரை ஆனதும் தண்ணி ஊற்றுறது ரொம்ப அவசியம். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட். அடுத்தது ஜிஜி பிளான்ட். இந்த ஜிஜி பிளான்ட் நம்மளுடைய செயல்திறனை அதிகரிக்கவும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணவும், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுதுன்னு கூறப்படுது. இந்த செடி காற்றில் பரவுற ஒவ்வாமையும் தடுக்குது. இது நல்ல ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு பிளான்ட். இதுக்கும் மண் ட்ரை ஆகும்போது தண்ணி ஊற்றினா போதும், அடிக்கடி தண்ணி ஊற்ற தேவையில்லை. வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட். அடுத்தது துளசி. துளசிக்கு ஹோலி பேசில்னு இன்னொரு பேர் இருக்குது. இது ஆஸ்துமா, சளி, இருமல், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற நிறைய நோய்களை குணப்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது. இதுவும் ஆக்சிஜன் நல்லாவே தரக்கூடிய ஒரு பிளான்ட். அடுத்தது ரப்பர் பிளான்ட். ரப்பர் பிளான்ட் ஆக்சிஜன் நிறையவே தரக்கூடிய பிளான்ட். இதில் 3 வகையான கலர்ஸ் கிடைக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பிளான்ட் எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாது. இது காற்றை சுத்தம் பண்ண ரொம்பவே உதவியாக இருக்குது. இதுக்கும் மண் ட்ரை ஆனால் தண்ணி ஊற்றினா போதும். பார்க்கவே பளபளன்னு ரொம்பவே அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பிளான்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாதுங்க. இது காற்றை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் தரதும் இல்லாமல் வீட்டை அலங்கரிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலாம் சாரை இந்தியாவே மதிக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டின் சொத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ உண்மையிலேயே இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு நினச்சின்னா உன் தெருவில் ஒரு பையனுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண, இல்லாட்டி ஒரு மரத்தையாவது நடுனர். ஒரு குழந்தையை கல்வி அறிவு ஏற்படுத்தி அவனை வளர்ப்பதும் ஒரு மரத்தை வளர்ப்பதும் சமம். ரெண்டுமே இந்த சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது பண்ண போகுது.